டியூப் தமிழ் வணக்கம். சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் கடந்த மே 19, 20 2 தினங்களிலும் சந்தித்து பேசிய விவகாரங்கள் இப்பொழுதுதான் உலக அரங்கில் தீப்பந்தமாக எரிய தொடங்கியிருக்கின்றது. சீனாவும் ரஷ்யாவும் 40 புதிய ஒப்பந்தங்களை எழுதியிருக்கின்றார்கள். கடந்த 25 வருடங்களாக இருந்து வந்த சீனா ரஷ்யா இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான நட்பு ஒப்பந்தம் முடிவடைந்திருந்தது. அதை மறுபடியும் நீண்ட காலம் தொடரக்கூடியவாறு கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா என்ற நாடு இனி ஒற்றை தலைமையாக உலகத்தை ஆட்சி செய்வதாக கனவு காண முடியாது. அதற்கு எதிராக நாங்கள் இருவரும் கைகோர்க்கின்றோம் என்று இருவரும் கைகோர்த்ததுதான் அமெரிக்காவிற்கு விழுந்திருக்கின்ற கடும் எச்சரிக்கையும் சாட்டை அடியாகவும் இருக்கின்றது. தைவானில் போரொன்று வெடிக்குமாக இருந்தால் மேற்கு நாடுகள் என்ன செய்யும்? மேற்கு நாடுகள் சீனாவிற்கு எதிரான பொருளாதார தடையை விதிக்கும். சீனா ஏறத்தாழ கடல் வழியால் ஈரானை போல முற்றுகைக்கு உள்ளான நிலையை சந்திக்க வேண்டி வரும். இப்படியான சூழ்நிலையில் சீனாவிற்கு தேவையான எரிபொருள், எரிவாயு போன்றவற்றை ரஷ்யாவிலிருந்து இறக்க வேண்டும். இதற்கான பைப்லைன் அமைக்கப்படுகின்றது. எனவே இந்த பைப்லைன் முடிவடைகின்ற பொழுது தைவான் மீதான தாக்குதல் நடைபெறும். 12 வீதமான சீனாவினுடைய எரிபொருள் தேவையை ரஷ்யாவை வைத்து நிறைவு செய்வதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்தாகி இருக்கின்றது. எனவே உலக நாடுகள் சீனாவை அழிக்க முயற்சி எடுத்தாலும், சீனா மீது பொருளாதார தடைகளை ஈரானை போல விதிக்க முயற்சி எடுத்தாலும் அத்தனையையும் உடைத்து தகர்ப்பதற்கான தரை வழியான புதிய வியூகம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையை, அமெரிக்காவினால் வரக்கூடிய ஆபத்தை இருவரும் நிராகரிக்கவில்லை. இதுதான் இந்த சந்திப்பினுடைய முக்கிய விடயமாகும். அதில் சீன அதிபர் பேசியிருப்பது உலகம் இன்று கட்டுக்கடங்காத எதேச்சாதிகாரத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருதலை பட்சமான ஆதிக்க சக்திகளினால் உலகத்தினுடைய சுதந்திரம் சூறையாடப்படுகின்றது. இதை ஏற்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த எதேச்சாதிகாரி யார் என்று சீனா கூறவில்லை. இதுவரை காலமும் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் எதேச்சாதிகாரிகள், சர்வாதிகாரிகள் என்று சீனாவையும் ரஷ்யாவையும் குற்றம் சாட்டி வந்தன. இப்பொழுது சீனா ரஷ்யாவும் இணைந்து அமெரிக்காவை எதேச்சாதிகாரி என்று குற்றம் சாட்டுகின்ற இடத்திற்கு இன்றைய அமெரிக்கா மாறி இருக்கின்றது என்பது அவர்களுடைய கடும் சீற்றமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, ஐரோப்பாவினுடைய ஆலோசனை இல்லாமல் அவர்களை முற்றாக புறந்தள்ளி தன்னிச்சையாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்த போர், ஈரானுக்கு எதிரான அந்த போர் தவறானது என்பதை இருவரும் கூறியிருக்கின்றார்கள். கியூபா என்கின்ற தீவை முற்றுகை இட்டு இருப்பது முற்றிலும் தவறான எதேச்சாதிகார செயல் என்றும் இந்த இரண்டையும் அவர்கள் எதிர்த்திருக்கின்றார்கள். கியூபாவை காப்பாற்றுவதற்காக ரஷ்யாவினுடைய கடற்படை சென்றிருந்தாலும் கூட அங்கு நிலைமை இன்னமும் சீராகவில்லை. கியூபா மீது எதற்காக முற்றுகை ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்துகின்றார்? கியூபாவை அமெரிக்கா தாக்க முற்பட்டால், சீனாவினுடைய கடற்படை வருமாக இருந்தால் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தலாம். ஆனால் தைவானுக்குள் சீனா செல்லுமாக இருந்தால் அமெரிக்க கடற்படை இதுபோல அங்கே செல்லும். எனவேதான் சீனா வருகின்றதா இல்லையா என்பதை பரிசோதிக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. ரஷ்யாவை அனுப்பிவிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றது சீனா. இது பிராந்திய சிக்கலாக இருக்கின்றது. உக்ரைன் போரின் பொழுது ரஷ்யாவிற்கு சீனா கண்டிப்பாக தேவைப்பட்டது. அவர்களுடைய ஆதரவு இல்லாவிட்டால் தொடர்ந்து நடக்க முடியாமல் இருந்தது. இப்பொழுது சீனாவிற்கு ரஷ்யா தேவைப்படுகின்றது என்பதுதான் வினோதமான உண்மையாகும். சீனா தைவானை எப்பொழுது பிடிக்கும்? இப்போதிருக்கின்ற குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்தி தைவான் மீது பாயுமா? டொனால்ட் ட்ரம்ப் 60 தினங்கள் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்திவிட்டார். எனவே பசிபிக் நோக்கி அமெரிக்க படைகள் வரும் என்பது சீனாவிற்கு தெரியும். அதைவிட முக்கியம், ரஷ்யாவிடமிருந்து ஆயில், எரிவாயு என்பவற்றை தடையின்றி வாங்குவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். கடல் வழி மூடப்படுமாக இருந்தால் தரைவழி பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள சீனா ரஷ்யாவின் உதவியையே நாடி இருக்கின்றது. சீனா ரஷ்யாவினுடைய அணு ஆயுத மிரட்டல்கள், உக்ரைன் போர் போன்றவற்றில் வெளிப்படையாக 100% ஆதரவு கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம், ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் சீனாவினுடைய பெரும் சந்தை இருக்கின்றது. இந்த சந்தைகளை இலக்குமாக இருந்தால் சீனாவினால் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது. எனவே ரஷ்யாவினுடைய ஆதரவை வெளிக்காட்டாமலே சீனா இருந்து வருகின்றது.
சீன பொருளாதாரத்தின் இன்றைய பின்தங்கிய நிலையை மேலும் சூதாட்ட மேசையில் வைத்து சூதாட சீனா விரும்பவில்லை. ஆனால் சீனா இதில் ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றது. ஒரே மேடை 2 தலைவர்களை அழைத்திருக்கின்றது ஒரு வார இடைவெளியில். டொனால்ட் ட்ரம்பை அழைத்த சீனா இப்பொழுது ரஷ்யாவையும் அழைக்கின்றது என்றால் இந்த இருவரும் சீனாவிற்கு ஓடி போகின்றார்கள் என்றால் இந்த இருவரையும் விட சீனாவே பெரியவர் என்கின்ற எண்ணத்தை சீன அதிபர் ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பிற்கு என்னென்ன வரவேற்புகள் சீனாவில் அளிக்கப்பட்டதோ அதே அளவு வரவேற்பு கடுகளவும் குறையாமல் புட்டினுக்கும் வழங்கப்பட்டது. எல்லாவற்றையும் பார்த்த புட்டின் ஆனந்த கடலில் நீந்தினார். உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் தலைமறைவாக இருக்கும் அவருக்கு சீனாவில் இறங்கிய பொழுதுதான் சுதந்திர காற்றை சுவாசிப்பது போலவும் தனக்காகவும் யாரோ இருக்கின்றார்கள் என்ற ஆனந்தம் ஏற்பட்டது. ஆனால் ஜி ஜின்பினுடைய தந்திரத்தை அவரும் அறிந்திருக்கவில்லை. இருவரையும் குரங்கு அப்பன் நிறுப்பது போன்ற கதையில் வருவது போல அப்பத்துடன் வர நிறுத்திருக்கின்றது சீனா. சீனாவை பொறுத்த வரையில் தன்னிடம் வந்த இருவரும் ஒரே தரம் உடையவர்கள், இவர்கள் இருவரையும் விட தானே பெரியவன் என்பதை காட்டுவதில் ஆழ்ந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இன்றைய உலக ஒழுங்கின் அச்சாணி சீனாதான் என்றும் ஜி ஜின்பின் உலக நாடுகளுக்கு காட்டியிருக்கின்றார். ஆனால் சீனாவினுடைய நாடகம் வேறு விதமாக இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு வர்த்தக புள்ளி விவரங்களை பார்ப்போமாக இருந்தால் அது அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்கின்றது. சீனாவினுடைய ஏற்றுமதிகள் ரஷ்யாவிற்கு 22% அதிகரித்திருக்கின்றன. சீனாவினுடைய அன்றாட சோப்பு சீப்பு கண்ணாடியில் இருந்து சகல பொருட்களுக்கும் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நாடாக ரஷ்யா மாறி இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய சந்தை சீன பொருட்களுக்காக ஏங்கி நிற்கின்றது. ஆனால் ரஷ்யா எரிபொருளை ஏற்றுமதி செய்தாலும் கூட ரஷ்யாவினுடைய ஏற்றுமதியானது 9% மட்டுமே அதிகரித்திருக்கின்றது. இதற்கு காரணம் ஏற்றுமதி அதிகரித்தது உண்மைதான். ஆனால் உலகத்தினால் தடுக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய எரிபொருளை சீனா அடிமாட்டு விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றது. அதுவே பெரிய விடயம் என்று ரஷ்யா விற்று கொண்டும் இருக்கின்றது. இது சீனாவினுடைய ஒரு ஏமாற்றாக இருக்கின்றது. இதை வெற்றி பெற ரஷ்யாவினால் முடியாமலும் இருக்கின்றது. ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் என்கின்ற பெயரில் மாபெரும் வல்லரசாக இருந்த ரஷ்யா இன்று கழுதை தேய்ந்து கட்டரும்பாக போனது போல, உலக்கை தேய்ந்து உளிப்பிடியாக போனது போல சீரழிந்து விட்டதே என்கின்ற வருத்தம் ரஷ்ய தேசியவாதிகளுக்கு இருக்கின்றது. சீனாவிடம் போய் அடிமையாக இருக்க வேண்டிய நிலை வந்ததே என்று அவர்களுடைய கவலையாக இருக்கின்றது. ஆனால் பவர் ஆஃப் சைபீரியா என்கின்ற எரிவாயு குழாய் அடுத்த முக்கியமான ஒன்றாக பேசப்பட்டது. இதை செய்து முடிப்பதற்கு 5 வருடங்கள் ஆகும். இது சீனாவினுடைய மொத்த எரிபொருள் தேவையில் 12% நிறைவு செய்யும். இது கிடைக்குமாக இருந்தால் சீனா உலகத்தினால் தடை விதிக்கப்பட்டாலும் எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய நாட்டை சொந்தமாக நடத்தி தைவானையும் கைப்பற்றி கொள்ளலாம் என்பதனால் இது எப்பொழுது முடிவடையும் என்பது வரை சீனா காத்திருக்கும் தைவானை தாக்குவதற்கென்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு முன்னதாக அமெரிக்கா காய்களை வேகமாக நகர்த்தி கொண்டிருக்கின்றது. தைவானுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வதை தற்காலிகமாக அமெரிக்கா நிறுத்தி இருக்கின்றது. இந்த இடைவெளியில் சீனா தைவான் மீது பாயாமல் தடுப்பதற்காக. ஆனால் பவர் ஆஃப் சைபீரியா வந்தால் அமெரிக்காவினால் தடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அந்த ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. எனவேதான் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியாவில் சென்று இறங்கி இருக்கின்றார். 4 தினங்கள் பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்றன. சீனாவுடன் ரஷ்யா உறவு வைத்தால் இந்தியாவுடன் அமெரிக்கா உறவு வைக்கும் என்கின்ற ஒரு சிறுபிள்ளை கணக்கு இதில் இருக்கின்றது. இந்த போர்களிலும் வல்லரசுகள் செய்திருக்கின்ற தந்திரங்களை எல்லாம் கடந்த 4 வருட வரலாற்றை தூக்கி நிறுத்தி பார்ப்போமாக இருந்தால் இவர்கள் ஒரு தேவையை அடைவதற்காக புதியதொரு அடாவடித்தனமான செயலை செய்து அந்த தேவையை அடைந்த பின்னர் இந்த அடாவடித்தனமான செயலை நிறுத்துகின்றார்கள். உதாரணமாக ஈரான் மீது போடப்பட்ட கடல் தடை சட்டம், அமெரிக்காவினுடைய கடல் தடை அடாவடித்தனமான ஒன்றாக இருந்தாலும் ஈரானை பணிய வைப்பதற்கு புதிதாக போடப்பட்ட ஒரு வியூகமாக இருக்கின்றது. அதுபோல சீனாவும் ரஷ்யாவும் இப்பொழுது எழுதி கொண்ட ஒப்பந்தமானது அமெரிக்கா அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் தடுப்பதற்கான ஒப்பந்தமாக இருக்கின்றது. புதிதாக ஒப்பந்தங்களை போட்டு தங்களுடைய பழைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இவ்வாறான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டு வருகின்ற ராஜதந்திரம் உலகிற்கு தெரிந்தாலும் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இது குடியேற்றவாத காலத்தை விட மிக பழைய பாரத போர் காலத்து ராஜதந்திரமாகும். அதைத்தான் இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பதும் சிரிக்கவும் அளவும் முடியாத உண்மையாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.